ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ விஜய் டிவில சூப்பர் சிங்கர் ஷோல KS ரவிக்குமார் அவர்கள் சீஃப் கெஸ்டா வந்திருக்காரு. அண்ட் அவர் வந்ததுமே நம்ம தல அஜித் சாரை பத்தி அங்க நிறைய ஷேர் பண்ணிருக்காரு. அதுல ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வில்லன் படத்துல ஒரு சாங் ஷூட்டிங்காக நியூசிலாந்து போயிருக்காங்க. தொடர்ந்து ஷூட்டிங் பண்ணதுனால அஜித் சார் நம்ம சாப்பிட்டு வேலை செய்யலாம், ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. அந்த ஹோட்டல் போன நேரம் அங்க செம கிரௌடா இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாம பக்கத்துல ஒரு பாலிவுட் படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருந்திருக்கு. அங்க ஹிருத்திக் ரோஷன், அபிஷேக் பச்சன் அப்படின்னு அங்க பாலிவுட் நட்சத்திரங்கள்லாம் இருந்திருக்காங்க. அங்க போயிட்டு எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு சாப்பிட போற நேரத்துல சடனா அங்க ஸ்னோஃபால் வந்துடுச்சு. அப்ப என்னோட அசிஸ்டன்ட் அதை பார்த்துட்டு, சார் ஸ்னோஃபால் வருது அப்படின்னு சொன்னதுமே மொத்த யூனிட் அங்க போயிட்டு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கண்டினியூஸா 3 மணி நேரம் நாங்க ஷூட் பண்ணோம். அவ்வளவு ஸ்னோஃபால்ல சாங் ஷூட் பண்றதை பார்த்துட்டு அபிஷேக் பச்சன் அவங்க யூனிட்டை கூப்பிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அங்க பாருங்க, தமிழ்நாட்டுல இருந்து வந்து எவ்வளவு சின்சியரா ஒர்க் பண்றாங்க, அவங்கள மாரி ஒர்க் பண்ண கத்துவாங்க அப்படின்னு எங்க மொத்த யூனிட்டையும் காமிச்சு பேசினாரு. அண்ட் அஜித் சார் ஒர்க்குன்னு வந்துட்டா வேற எதுவுமே பார்க்க மாட்டாரு. அவ்வளவு ஸ்னோஃபால்லயும் அவ்வளவு கஷ்டத்துலயும் அந்த சாங் ஷூட்டை எடுத்தோம். அஜித் சார் அப்படி ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தாரு எங்களுக்கு. அந்த இன்சிடென்ட்டை இப்போ வரைக்கும் எங்களால மறக்க முடியாது அப்படின்னு அஜித் சாரை மென்ஷன் பண்ணி பேசினாரு. அண்ட் இந்த விஷயம் மட்டும் இல்ல, வரலாறு படத்தோட சீனையும் அவர் அங்க நடிச்சு காமிச்சாரு. அஜித் சார் என்கிட்ட அந்த ஃபெமினி கேரக்டர் நடிக்கும் போது, சார் இது எப்படி நடக்கணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டது நான் நடிச்சு காட்டினா அவர் சடனா அதை பிடிச்சி உடனே அவரும் அதே மாதிரி பண்ணாரு. அந்த படத்துல அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிக்க அவ்வளவு பெரிய ஸ்டார்ல இருக்கவங்க கண்டிப்பா அதை விரும்ப மாட்டாங்க. ஆனா அஜித் சார் அவ்வளவு கட்ஸ் எடுத்து அதை நடிச்சு செம்மையான பேர் வந்தது அவருக்கு. அவரோட நடிப்புக்கு கிடைச்ச வெற்றி தான் அந்த படம். அந்த மாதிரி ஒரு நடிகனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ஷோல நம்ம அஜித் சாரோட ரெஃபரன்ஸ் பயங்கரமா இருந்தது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க KS ரவிக்குமார் பேசுற வீடியோ பாத்தீங்களா? அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.